அன்பு, பாசம், பல நாட்களாக பழகிய தோஷம். அதனால் எப்படியெல்லாம் நான் வணக்கம் பண்ணுறேன். குழந்தைத்தனமாக எல்லாம் கூட பழகிற மாதிரிலாம் தெரியும். இதனுடைய அடிப்படை என்ன என்றால் அன்பு. என்னுடைய அன்பை உங்களுக்கு தெரிவித்து கொள்ள நான் இந்த மாதிரியெல்லாம் இப்படின்றேன் அன்பு உறவுகளேன்ட்டு கொஞ்சுறேன். யாரும் தவறாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள். காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யாரை பார்த்தாலும் காதலியுங்கள். மனம் விட்டு ஒரு முகத்தை ஒருவர் பாருங்கள். புன்முறுவல் பண்ணுங்கள். அவளை பார்த்து சிரிக்க வேண்டாம். ஒருவேளை உங்களை பைத்தியக்காரன் கூட சொல்லிடலாம். சின்ன புன்முறுவல் பண்ணுங்க, ஸ்மைல். அது எதிர்வலிக்கும். நீ எப்போ அவனை பார்த்து அவளை பார்த்து சிறிய புன்முறுவல் ஸ்மைலிங் பண்ணுறியோ, இம்ப்ரெஷன் அவங்களும் அதே உங்களுக்கு பிரதிபலிப்பார்கள். நீங்கள் ஹலோ அப்படின்னாக்கா வேறு வழி இல்லை, அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக ஹலோ சொல்லிட்டு போவாங்க. அந்த ஹலோன்னு ரெண்டு பேரும் பகிர்ந்து கொண்டோம் இல்லையா அன்பு உள்ளங்களே. அந்த இரண்டு ஹலோ புன்முறுவல் எப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சோ உங்களுக்குள்ள ஒரு தனி ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதே போல் தான் மற்றவங்களுக்கும் எனர்ஜி கிடைக்கும். முடிந்தால் பேசுங்கள். ஹலோ, ஹவ் ஆர் யூ? அவ்வளோ போதும். அவனும் ஹலோ அவனை சுற்றிச்சுட்டு ஹவ் ஆர் யூ சார் அன்ட்டு அப்புறம் அடுத்த கேள்வி கேட்பான். ஸோ ஹூ ஆர் யூ? ஐ எம் வெரி சாரி, ஹூ ஆர் யூ சொல்லிட்டு அவனை பற்றி சொல்லுவான். ஸோ ஐ ஆம் மிஸ்டர் லூயிஸ், ஐ ஆம் மிஸ்டர் ரங்கசாமி. வாட்ஸ் யுவர் நேம் சார்? ஸோ மெனி டேஸ் we are seeing one another, but so far we did not talk. நம்ம இதுவரையும் பேசவே இல்லை. பாருங்க, ஏதோ ரெண்டு பேரும் திடீர்னு நீங்கள் பேசிக்கணும். எங்கே இருக்கிறீங்க வீடு? நான் அங்கே இருக்கிறேன். எங்கே வேலை செய்கிறீங்க? கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ உரையாடு. இதனால் நம்ம சொந்த வாழ்க்கைக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்பட்டுடாது. அப்படி பாதிப்பு ஏற்படுற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதோட நிறுத்திக்குங்க. அவனை பற்றி தெரிஞ்சுக்கின்னு அவனோட பழகுங்க. வெள்ளி பணத்தை சம்பாதிச்சிடலாம், மனுஷனை சம்பாதிக்க முடியாது. காசா பணமா மனுஷனை சம்பாதிக்கிறதுக்கு? சும்மா பேசுங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற இருந்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறோம். பார்த்தாங்க ஹலோ, பார்த்தா கூட அவன் இப்படி பார்த்தா நீ இப்படி பார்க்குற, நீ அவனை பார்த்தாங்க அவன் அப்படி திரும்பினாக்கா அவன் திரும்பினா பரவாயில்ல, நாளைக்கு அவன் உங்கள்கிட்ட பேசுவான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி இருக்கும். ஊரில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற நம்ம குழந்தைகளை விட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு குழந்தைங்க உறவு. அவன் நம்மளுக்கு வந்து சேகரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம காத்துனுக்கலாம். அவனுக்கு ஏதாவது ஒரு தேவைப்பட்டால் நம்ம போய் உதவி பண்ணலாம். உதவி வாங்கிறத விட உதவி செய்யறதில் தான் மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அது நல்ல பழக்கம்னு நான் நினைக்கிறேன். முடிந்தால் கையாளுங்கள். உங்களுக்கு பிடிக்கலைனாக்கா விட்டுடுங்க.